த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம். அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம். வாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கான ஆவணி மாத பலன்கள். ஃபஸ்ட்டு கிரக சஞ்சாரங்களை பார்த்துருவோம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிற ஆரம்பிக்கும்போது ஆவணி மாத பிறப்பு உங்களுடைய ராசியில் பூராட நட்சத்திரத்தில் தான் பிறக்கிற. 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு. அதில் இருக்கிற செவ்வாய் ஒரு 10 நாள் தான் அங்கே இருப்பார். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துக்கு மாறிடுவார். 8ஆம் இடத்துல புதன் பகவான் ஒரு 15 நாள் அங்கே இருப்பார். அதுக்கடுத்து 15 நாள் 9ஆம் இடத்துக்கு மாறிடுவார். 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்கே இருக்கிற சுக்கிர பகவான் ஒரு 10 நாளில் 10ஆம் இடத்துக்கு மாறிடுவார். 10ஆம் இடத்துலேயே கேது பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக சஞ்சாரங்கள். கிரக சஞ்சாரங்கள் நம்ம இந்த மாதம் பார்க்கும்போது தைரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கார். உங்களுடைய துணிச்சல்கள், உங்களுடைய வீரியங்கள் எல்லாமே அசப்டாக இருக்கும். ஒரு பொற்காலமான ஒரு செயல்களை நீங்கள் போற்றக்கூடிய ஒரு செயல்கள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் குறித்து வச்சுக்கக்கூடிய ஒரு செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதுக்கு சூரிய பகவானும் அதுக்கு துணை இருப்பார். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்து குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துருந்தவங்க அரசு உத்தியோகம் தேடி வரும். அதுக்காக காத்துட்ருந்தவங்க, அதுக்காக தேர்வு எழுதினவங்க, நேர்முக தேர்வுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விரும்பிய துறைகளில் உங்களுக்கு உத்தியோக அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகங்கள் இருக்கும். அது மூலிமா உத்தியோகம் சார்ந்த ராஜயோகங்கள் அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சுறுசுறுப்பாக உத்தியோகம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். அது ராகு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து ஏற்படுத்துவார். புது புது இடங்களில் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுமையான சூழ்நிலைகள் ஏற்படுத்துவீங்க. ரம்மியமான சூழல்களை தங்குவீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு இதமாகவும் ஆரோக்கியமாகவும் தரும். 8ஆம் இடத்துல புதன் பகவான் கூட இருந்தவங்களே விட்டுட்டு ரொம்ப தொலைவு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம கூட இருந்தவங்களாம் யாருமே நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு விரக்தி மனசுக்குள்ளே தோணும். அதே நேரத்தில் புதிய உறவுகள் உங்களுக்கு அதுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கடன்கள் வாங்காதீங்க. அது மூலிமா பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. நிச்சயமாக 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள், அப்பா தொழிலை எடுத்து செய்கிறது, அப்பா வேலையை கண்டினியூ பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்பா ஏற்கனவே நீங்கள் எங்கேயாவது வெளியூரில் இருந்துட்டு அப்பா ஒரு தொழில் பண்ணியிருப்பார் ஊரில். திடீர்னு அப்பா கூட குறைவோ இல்லை அப்பாவால் முடியாத போகும்போதோ நீங்கள் திரும்பி நீங்கள் அதை எடுத்து நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதை எடுத்துக்கங்க. அது மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக ஒரு இடம் மாற்றம், ஒரு பதவி உயர்வு உங்களுக்காக காத்துட்ருக்குது. உத்தியோக மாற்றமே காத்துட்ருக்குது. ஏற்கனவே இருந்த துறையிலேருந்து புதுசாக ஒரு துறைக்கு நீங்கள் மாறுறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குது. அதை விரும்பி ஏற்றுக்குங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஆதாயமாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் எந்த தொழிலையுமே உத்தியோகமோ தொழிலோ ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தல இருப்பார். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எது செஞ்சாலும் அது நன்மையே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை நிச்சயமாக ஏற்படுத்துவார். அதனால் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பண வரவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. அதனால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஸ்திரமாக்கிக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வரும். ஸோ அதுக்கான வழிமுறைகளை கேது பகவான் ஏற்படுத்துவார். நீங்கள் எங்கே எவ்வளோ தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அங்கே ஒரு அமைதியாக உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் அவர் ஏற்படுத்துவார். அதனால் இருக்கிற சூழலை ரம்மியமாக மாற்றிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் சக்தியும் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.